இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 136 135 சங்கீதத்தைப் போலவே இந்த சங்கீதமும் ஆண்டவரை துதிப்பதற்கான அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும்படியாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று தொடங்குகிற இந்த சங்கீதத்திலே 26 வசனங்கள் காணப்படுகின்றன. 26 வசனங்களிலும் அவர் கிருபை, அவர் அன்பு, அவருடைய தயை என்றும் உள்ளது என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலும் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது இதை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய கிரியைகளுக்கெல்லாம் தேவனுடைய அன்பு தான் அஸ்திபாரம். அது நன்றியறிதல் அனைத்திற்குமே அது ஒரு உற்பத்தி மையமாக அது திகழ்கிறது என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக இந்த பகுதிகள் அவர் கிருபை மிகுந்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு எல்லை இல்லை என்றெல்லாம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை 5 பிரிவுகளாக பிரித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 26 வசனங்களையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலிலே ஒரு 3 வசனங்களிலே ஆண்டவருடைய குணாதிசயத்திற்காக அவரை துதிக்கும்படியாக வேதம் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய குணாதிசயங்கள் கர்த்தர், யெகோவா என்கிற வார்த்தையை தமிழிலே கர்த்தர் என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். யெகோவா என்றால் நித்திய ஜீவனுள்ளவர், அல்லது மோசேக்கு தன்னை முதலாக வெளிப்படுத்துகிறாரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் என்றைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறாரே அந்த கர்த்தர் அவர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவாதி தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறதே தேவன். அதற்கு வேதத்திலே அவர்கள் ஏலோஹிம் என்று எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஏலோஹிம் என்று சொன்னால் ஒரே உண்மையான தேவனுக்கு மாத்திரம்தான் அவர்கள் ஏலோஹிம் என்று சொல்லி அழைக்கிறார். ஒரே உண்மையான தேவன், அவர் ஒரே உண்மையான தேவனாய் இருப்பதற்காக அதை தமிழிலே தேவன் என்று தேவாதி தேவன் என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்களே. அப்படி ஒரே உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை துதிக்கும்படியாய் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். 3வது கர்த்தாதி கர்த்தர், அடோனை என்பது அது எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வார்த்தையும் எஜமான்களுக்கெல்லாம் நீர் எஜமானன், எஜமான்களுக்கெல்லாம் நீர் தலைவர், நீர்தானையா எல்லா எஜமான்களுக்கும் நீர் தலைவராய் இருக்கிறபடியினால் நம்மை துதியுங்கள் என்று அவருடைய பண்புகளுக்காக அவரை துதிக்கும்படியாய் இந்த சங்கீத பகுதி தொடங்குகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலுமே அவருடைய படைப்பில் அவருடைய அன்பு வெளிப்பட்டதை, அவருடைய தயை வெளிப்பட்டதை பற்றி இந்த வசனங்கள் பேசுகிறதே. அதற்காக ஆண்டவரை துதிக்கும்படியாய் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் அழைக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், இன்றைக்கும் செய்கிறார், என்றென்றும் செய்கிற ஒரு ஆண்டவர். அதற்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லிட்டு அவருடைய படைப்புகளை ஆச்சரியமாய் சொல்கிறார். வானங்களை ஞானமாய் படைத்தாரே, தண்ணீர்களின் மேலே பூமியை பரப்பினாரே, பெரிய சுடர்களை உண்டாக்கி பகலிலால சூரியனை படைத்து இரவில் ஆள சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் படைத்த அவருடைய கிருபை. நம்ம கொஞ்ச நேரம் அவருடைய படைப்புகளை அப்படியே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோன்னா நமக்கு கண்களுக்கு புலப்படுகிற படைப்புகள் கொஞ்சம், புலப்படாதவைகள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொன்றாய் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்களால் முழுமையாய் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய ஞானத்தை வியந்து, ஐயோ இவ்வளோ பெரிய படைப்புகளை இந்த தண்ணீரின் மேலே பூமியை பரப்பி எங்களை இத்தனை நாள் வரையிலும் வாழ வைக்கிறீங்களே, அந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவருடைய படைப்பில் அவருடைய வெளிப்பட்ட அன்புக்காக அவரை நன்றி செலுத்தும்படியாக இந்த வேதம் அவரை துதியுங்கள் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக இஸ்ரவேலினுடைய மீட்பில் வெளிப்பட்ட அவருடைய அன்பை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் போதிக்கிறார். எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரித்து அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணி பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தாரே. சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்காக 2ஆக பிளந்து அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணி பார்வோனையும் அவன் சேனையையும் கடலில் அமிழ்த்து போட்டாரே. இது ரட்சிப்பு. ஒரு மகாபெரு இயேசு இந்த பூமியில் வாழும்போது சொல்கிற ஒருவனை கொள்ளையிட வேண்டும் என்று சொல்லுதான் அந்த பலவானை அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பலவானை முதல்ல கட்ட வேண்டும்.
இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பலவானாய் சத்துரு இருந்து கொண்டு அநேக மக்களை தனக்கென்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்றைக்கு எகிப்து இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவர்களுக்கென்று ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அங்கே அவருடைய மீட்பினுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்து அநேக காரியங்களை செய்து செங்கடலெல்லாம் பிளந்து அந்த சத்துருவை கடலின் ஆழத்தில் அமிழ்த்து போட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் மனுக்குலத்தை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற அவருடைய அன்புக்காக அவரை துதிக்க வேண்டும். பலவானை அழித்து நம்மை அவனுடைய கரங்களிலிருந்து பிடுங்கி எடுத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிகள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் நடத்தினவர் அந்த அன்பு அது 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சபை என்று அழைக்கப்படுகிற நாம் கூடியிருக்கிற சபை என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடத்தில் நாம் இந்த பூமியிலே ஒரு வனாந்திர வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவரை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சிகளில் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது சத்ருவானவன் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் தோற்கடிக்கும்படியாக நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் தோற்கடித்து நம்மை சோர்வுள்ளவனாக மாற்றும்படியாய் அவன் இரவும் பகலும் நம்ம மேலே குற்றம் சுமத்தி கொண்டு நம்மோடு கூட போராடுகிற ஒரு சத்ருவாக இருக்கிறான். வழிமறிக்கிறான். விடாய்த்திருக்கிற நேரங்களில் நம்மை வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இங்கே 17 வசனத்திலிருந்து 22 வரை பெரிய ராஜாக்களை சங்கரித்து பிரபலமான ராஜாக்களை அழித்து எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்து 7 ஜாதிகளையும் துரத்தி இஸ்ரவேலுக்கு சொந்தமாக அந்த தேசத்தை தந்த ஆண்டவருடைய அன்பைக்காக அவருக்கு நன்றி செலுத்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த வனாந்திர வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழித்து நமக்கென்று பரலோக ராஜ்யத்தை தரும்படியாய் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. கடைசியாக 23ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை பராமரிக்கும் தேவனுடைய அன்புக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சங்கீதத்தின் ஆசிரியர் குறிக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவர். இன்றைக்கி ஒருவேளை இந்த உலகம் நம்மகிட்ட நிறைய பொருள் இருந்தால் நம்மை சொந்தம் கொண்டாடும், நம்மகிட்ட பழகும். ஆனால் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்த போதிலும் மீட்பின் ஐஸ்வர்யத்தோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வந்த என் ஆண்டவர் பாவத்தினுடைய தருத்திரத்தில் இருந்த நம்ம நரக வாசலில் இருந்த நம்மை மீட்டெடுத்து தமக்கு சொந்தமாக்கி கொண்டு நமக்கு உரிமை சொத்தாக மாற்றி நமக்காக அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். நம்மை அவருக்கு சொந்தமாக்கி நம்மை பராமரிக்கிற ஒரு ஆண்டவர், தாழ்வில் நம்மை நினைத்தவர், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்த போதிலும் மிகுந்த செல்வந்தராக இருந்த போதிலும் நம்மை சொந்தம்னு சொல்ல வெட்கப்படாமல் அவரோடு கூட நீதிமான்களுடைய கூடாரங்களில் அவர் கம்பீர சத்தத்தை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். தாழ்வில் நம்மை நினைத்த அந்த ஆண்டவரை நமது இலைப்பாறுதலின் நாட்களில் மறப்பதிலும் கொடிய துரோகம் வேற எதுவுமே இல்லை. நம்மை தாழ்வில் நினைத்து நம்மை வாழ வைக்கிற அந்த ஆண்டவரை இஸ்ரவேலர்களெல்லாம் வீணாய் துரோகம் செய்து அவர்கள் சிதறி அவர்கள் போய் ஆண்டவுடைய அந்த கோபாக்கினையெல்லாம் அனுபவிச்சாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நினைத்து நம்மை பராமரித்து மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவருக்கு அந்த காயப்பட்ட பாதங்களை ஒவ்வொரு நாளும் முத்தம் செய்கிறதற்கு அடையாளமாக அவரை துதிக்கும்படியாக இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் அழைக்கிறார். சிற்றின்பத்தினுடைய பாதங்களை முத்தம் செய்யாதபடி அவருடைய காயப்பட்ட அந்த பாதங்களை நான் முத்தம் செய்து வாழ்ந்தோன்னு சொன்னான். தேவன் நம்மை நினைத்த அந்த ஆண்டவர் இந்த பூமியில் நாம் அவர் நினைக்கப்பட்ட பின், அவரால் நினைக்கப்பட்ட பின் நாம் தாழ்ந்தவராய் நம்மை வாழ வைப்பாரோ, இந்த பூமியிலும் நம்மை வாழ வைத்து பரலோகம் சேர்க்கிற வரையிலும் அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு இந்த காரியங்களை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை துதிப்போம், அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Elohim, Aradipé.
இருக்கிறார்.